உயிர்கள் அனைத்தும் தோன்றிய பின் கைலாயத்தில் ஒரு நாள் நந்தியை அழைத்த சிவன், உடனே நீ பூலோகம் சென்று மக்களிடம் மாதம் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளித்து ஒரு நாள் மட்டும் உணவு உட்கொள்ள சொல் என்று கட்டளையிட்டார். நந்தி இதை மறந்து அப்படியே மாற்றி மக்களிடம் மாதம் முழுவதும் உணவு உட்கொண்டு மாதத்தில் ஒரு நாள் மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். இதனால் நாட்டில் பஞ்சம் தலை விரித்து ஆடியது. இதற்கெல்லாம் நந்தி மாற்றி கூறியதுதான் காரணம் என்று சினம் கொண்ட சிவன், நீ உடனே பூலோகத்திற்கு காளையாக சென்று மக்களுக்காக உழைப்பாயாக என்று சபித்து விட்டார். நான் செய்த தவறுக்காக மக்களுக்கு உழைத்து ஓடாய் தேய்வேன். ஆனால் நான் செய்த உழைப்பை அவர்கள் ஒரு நாள் நினைத்து பார்த்து எனக்கு விழா எடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டுதோறும் தை மாதத்தின் 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் வைத்து உனது உழைப்பை மக்கள் போற்றுவார்கள் என்று அருளினார் சிவன். மக்கள் மாட்டுப் பொங்கலை கொண்டாடவும் அன்று பெருமாளை நினைத்து வழிபடவும் கிருஷ்ணாவதாரத்திலும் ஒரு கதை உள்ளது.